சற்று முன் திமுக கூட்டணியிலிருந்து வைகோ திடீர் விலகல், ஸ்டாலின் அவசர ஆலோசனை, தமிழக அரசியலில் பரபரப்பு. அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனைகளை தீவிரப்படுத்தி உள்ளன. இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகள் தங்களது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியும் வருகிறார்கள். அந்த வகையில் திமுக கூட்டணியை பொறுத்தவரை நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை 28 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு ராஜ்யசபா இடமும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் காங்கிரஸ் கட்சி மீண்டும் திமுக கூட்டணியில் தொடரும் நிலை உருவாகி உள்ளது. ஆனால் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை முடிந்த போதிலும் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இதனால் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான இழுபறி நிலை நீடித்தும் வருகிறது. இந்த நிலைதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், வைகோ தலைமையிலான மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியுடன் நடந்தது போலவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விவகாரத்தை முடிக்க வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தற்போது திமுக சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவுடன் கூட்டணி கட்சிகள் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருந்தாலும் தொகுதி எண்ணிக்கையில் இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை. கூட்டணி கட்சிகள் பெரும்பாலும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கோருகின்றனர். ஆனால் திமுக தரப்பில் ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகள் வழங்கும் முன்மொழிவு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டும் வருகிறது. அதன்படி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 5 தொகுதிகள், தேமுதிகவிற்கு 8 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 7 தொகுதிகள் என்ற முன்மொழிவு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்களும் தெரிவித்தும் வருகிறது. இதனை சில கட்சிகள் ஏற்க மறுத்துள்ளதாக கூறப்பட்டும் வருகிறது. குறிப்பாக கடந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை ஒரு தொகுதி குறைக்கப்பட்டுள்ளதால் அதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 7 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்பட்டு புதிதாக இணைந்த தேமுதிகவிற்கு 8 தொகுதிகள் வழங்கப்படுவது குறித்து திருமாவளவன் தரப்பில் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டும் வருகிறது. தேமுதிகவின் நிலைமையும் சிக்கலாக உள்ளது. தற்போது அந்த கட்சிக்கு மாநில கட்சி அந்தஸ்தும் இல்லை என்பதால் சில தொகுதிகளில் திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்களும் தெரிவித்தும் வருகின்றன. இதற்கு தேமுதிக தரப்பு தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. அதேபோல மதிமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 3 தொகுதிகள் வழங்கப்படலாம் என்றும் அந்த தொகுதிகளில் திமுக சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதுவும் அந்த கட்சிகளில் தயக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னும் இறுதி நிலையை எட்டவில்லை. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு இந்த விவகாரத்தை முடிக்க வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் விரும்புவதாக கூறப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில்தான் திருச்சியில் திமுக சார்பில் நடைபெற உள்ள மாநாட்டிற்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களும் தெரிவித்து வந்தது. அது மட்டுமில்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கிறது. ஆனால் கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை கேட்பதால் திமுக தலைமை நெருக்கடிக்கு ஆளாகி வருகிறது. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணி உள்ள வைகோவின் மதிமுக கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த நிலையில் இந்த முறை அதனை 4 தொகுதிகளாக குறைக்க திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த முறை போல் அல்லாமல் வரும் தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட மதிமுக தரப்பில் திமுகவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. ஆனாலும் அதனை திமுக மறுத்துவிட்ட நிலையில் 4 தொகுதிகளை 5 தொகுதிகளாக உயர்த்தி தர திமுக முன் வந்துள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வந்தது. மேலும் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்த பிறகு மதிமுக குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. அதிலும் முக்கியமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாகவே வைகோவிடம் கூடியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதேபோல் மதிமுக தரப்பில் 7 தொகுதிகள் கேட்கப்பட்ட சூழ்நிலையில் திமுக தரப்பில் 5 தொகுதிகள் மட்டும்தான் என்று கூறியதால் துரை வைகோ கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக விவரம் அறிந்த
சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் திமுக தரப்பில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்றும் வருகிறது. இன்னும் 2 நாட்களுக்குள் அத்தனை கூட்டணி கட்சிகளுடனும் தொகுதி பங்கீட்டை முடிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தி இருப்பதால் அறிவாலய சீனியர்கள் பரபரப்பாகியும் இருக்கின்றனர். இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட திமுக தயாராகிவிட்டது. இந்த நிலையில் மதிமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சூடுபிடித்து வருகிறது. 2021 சட்டசபை தேர்தலில் மதிமுக 6 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 4இல் வெற்றி பெற்றது. ஆனால் லோக்சபா தேர்தலில் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனால் சட்டசபை தேர்தலிலும் தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதில் மதிமுகவும் துரை வைகோவும் தீவிரமாக உள்ளனர். அதேபோல மதிமுகவிற்கான மாநில கட்சி அந்தஸ்து பெற வேண்டும் என்பதில் குறியாகவும் உள்ளனர். இதற்காக திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் 12 தொகுதிகள் வேண்டும் என்று மதிமுக பேச்சுவார்த்தையை தொடங்கியதோடு தனி சின்னத்தில் போட்டி என்றும் கூறி வருகின்றனர். இதனால் திமுக சீனியர்கள் ஜெர்க்காகி இருக்கின்றனர். அப்போது எந்த உடன்பாடும் எட்டப்படாத சூழ்நிலையில் கடந்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் வைகோ சந்திப்பு நடத்தினார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக மதிமுக வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்று வைகோவிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாகவே வைகோவிடம் வேண்டுகோள் வைத்திருப்பதால் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் மதிமுக முழித்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மாநில அந்தஸ்துக்காக 7 தொகுதிகள் தேவை என்று மதிமுக கூறியிருக்கிறது. அதற்கு தொகுதி பங்கீடு குழு தரப்பில் 5 தொகுதிகளுக்கு மேல் கிடையாது என்று தெளிவாக கூறியிருக்கின்றனர். இதனால் துரை வைகோ கடுமையான அப்செட்டில் இருக்கிறாராம். இப்படியான சூழ்நிலையில் மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று நடக்க உள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணியில் தொடரலாமா மற்றும் தொகுதி பங்கீடு குறித்தும் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையை இறுதி செய்யாமல் இருப்பதால் அதை இறுதி செய்யும் வேலையை திமுக தலைமை கையில் எடுத்துள்ளது. ஆனால் தாங்கள் எதிர்பார்க்கும் எண்ணிக்கையிலான தொகுதிகளை ஒதுக்காமல் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியாது என கூட்டணி கட்சியினர் முரண்டு பிடிக்கிறார்கள். இதனால் கணக்கை முடித்து தேர்தல் வேலைகளை எப்போது துவங்குவது என்ற குழப்பத்தில் இருந்து வருகிறது திமுக தலைமை. இந்த நிலையில்தான் வைகோ கட்சியில் திடீர் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று திமுக தலைமை கோரிக்கை வைத்ததால் வைகோ அதிருப்தியில் இருப்பதாகவும் உடனடியாக திமுக கூட்டணியிலிருந்து விலக இருப்பதாகவும் தவறான தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஆனால் இது குறித்து ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் ஒரு பக்கம் எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. ஏனென்றால் இது குறித்து மதிமுக தரப்பில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளிவரவில்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் வைகோ திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறார் என்ற தகவல் ஒட்டுமொத்த தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறாரா வைகோ? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.